வெரி குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. நாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்டரோட கடைசி கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதுதான் பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். கணிப்பொறி தொடங்குதல் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இந்த பூட்டிங் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதை நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன செயல்கள் நடக்குது, இந்த கம்ப்யூட்டரில் எப்படியெல்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்ம அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? An operating system is a basic software that makes the computer to work. அதாவது ஒரு கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ணணும், ஒரு யூசர் ஆகப்பட்டவங்க இல்லை ஒரு ப்ரோக்ராமர் யாராக இருந்தாலும் கம்ப்யூட்டரை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும். சரிங்களா? when a computer is switched on there is no information in its RAM. ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க. ஸோ அந்த ரேம்னு சொல்லக்கூடிய மெமரி இருக்குது இல்லைங்களா, அந்த மெமரியில் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு தகவலும் அதில் பாஸ் பண்ணியிருக்க முடியாது, அதில் எதுவும் இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இந்த மாதிரி சொல்லக்கூடிய கான்செப்ட் எல்லாமே லாஸ்ட் இயரில் இருந்தது. பட் உங்களுக்கு என்னென்னா அந்த கான்செப்ட் கொடுக்கவே இல்லைங்க. மேபி தேர்ட் சாப்டரில் இதெல்லாம் இருக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய கான்செப்ட்லாம் குறைச்சிருக்காங்க. அதில் ரேம் அப்படிங்கிறதும் ஒன்று. ரேம் அப்படிங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. மெமரி யூனிட்னு சொல்லிட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் பார்த்து இல்லைங்களா, அந்த மெமரி யூனிட்டில் 2 டைப் இருக்குது. அந்த 2 டைப்பில் தான் இந்த ரேம் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த அட் த சேம் டைம் இன் ரோம் த ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம்ஸ் கால்டு போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அது எதில் இருக்குன்னா ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெமரியில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிபியூ இருக்கு இல்லைங்களா, சிபியூக்குள்ளே இந்த டிவைசஸ் இந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபெட்ச் பண்ணியிருப்பாங்க, அதாவது அதில் பொருத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ் இஃப் த டிவைசஸ் லைக் ரேம் கீபோர்ட் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் இப்போ இந்த ரோமில் இருக்கக்கூடிய போஸ்ட்னு சொல்லக்கூடிய பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது நீங்கள் மெயினில் ஸ்விட்சை ஆன் பண்ணி யூபிஎஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிபியூவை ப்ரெஸ் பண்ணுறீங்களா, சிபியூ ஆன் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ ஆன் பண்ண உடனே என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் தான். போஸ்ட் அப்படின்னாவே பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆகிறதுனால என்ன அப்படின்னா இது செக் பண்ணக்கூடிய வேலையை தான் பண்ணுது. ரேமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது பெண்டிங் இருக்கா, அதை அப்போ ஃபுல்லாக அழிக்கணும், இப்போ புதுசாக பயன்பாட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியும், கீபோர்டு மவுஸு மானிட்டர்ஸு இது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா, சரியான ஒரு ஒரு பூர்ணத்துவத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணும், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ அதை செக் பண்ணக்கூடிய வேலை தான் இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம். தட் ஆர் கனெக்டட் ப்ராப்பர்லி ரெடி டு ஆப்ரேட், அதாவது இயங்குறதுக்கு தயாராக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணும், செக் பண்ணி காட்டும். சரி, ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன நடக்கும், பயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட், அதாவது ஃபஸ்ட்டு எப்பயுமே வெந்த பவராக, அதாவது சுவிட்ச் ஆன் பட்டன் நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் உடனே போஸ்ட்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் ஆன் ஆகும். எதுக்கு அப்படின்னா இது நம்ம கீபோர்டு இல்லை ரேம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் ஆப்ரேட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறமேட்டு பயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் இதுவுமே என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் ஆகும். இந்த விஷயத்தை தான் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தேர் ஆஃப்டர் எ ப்ரோக்ராம் கால்டு பூட்ஸ்ட்ராப் லோடர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஓஎஸ் ஃப்ரம் த ஹார்ட் டிஸ்க் இன் டு த மெயின் மெமரிங்கிறது நம்ம ரேம் அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் லோடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஓஎஸ் மூலமாக ஹார்ட் டிஸ்க்லேருந்து என்ன பண்ணும், மெயின் மெமரிக்கு எல்லாத்தையுமே லோட் பண்ணி காட்டும், லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கும். ஸோ அந்த விண்டோஸ் லினக்ஸ்னு சொல்லக்கூடிய ஓஎஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் என்ன சொல்கிறேன்னா, இந்த பூட்டிங் ப்ராசஸிங் பார்த்திங்க அப்படின்னா 2 வகையில் இருக்குது. கோல்டு பூட்டிங், வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழில் பார்த்திங்க அப்படின்னா தன் தொடக்கம் உடன் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு பூட்டிங்கை தன் தொடக்கம் அப்படிம்பாங்க, அப்புறம் வார்ம் பூட்டிங்கை உடன் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இங்கே இதில் காட்டியிருப்பாங்க. கோல்டு பூட்டிங், when the system starts from the initial state that is switched on, we call it cold booting or hard booting. ஒன்றும் இல்லை, நாம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு இதுவுமே ஒர்க் பண்ணாமல் ரீஸ்டார்ட் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் நாம் பிகினிங்கில் ஒரு ஆரம்பத்தில் ஒரு சிஸ்டத்தை ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரியான பூட்டிங்கை கோல்டு பூட்டிங் அப்படின்னும்,
இல்லை அப்படின்னா ஹார்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், தன் தொடக்கம் அல்லது வன் தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹார்ட் பூட்டிங் இல்லை அப்படின்னா தன் தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். When the user presses the power button, the instructions are read from the ROM to initiate the booting process. அதான் நார்மலாக இப்போ பூட்டிங்னா எப்படி இருக்கும், அந்த பவர் பட்டன் ஆன் பண்ணதுக்கப்புறம் ரோமில் இருக்கக்கூடிய போஸ்ட்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்புறம் பயாஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சாதாரண வகையில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடக்கம். அடுத்து வார்ம் பூட்டிங். வார்ம் பூட்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா when the system restarts or when reset button is pressed, we call it warm booting or soft booting. ஏன் இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை ரீசெட் பண்ணும்போது இதை வந்து வார்ம் பூட்டிங்னாவோ இல்லை சாஃப்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரீசன் பாருங்கள். The system does not start from the initial state and so all diagnostic tests need not to be carried out in this case. அதாவது இந்த பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்டு அப்புறமேட்டு பயாஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா ரீசெட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இருக்காது. சரிங்களா? அதை என்ன பண்ணுறோம், சும்மா மேம்போக்கா ஆல்ரெடி அதில் அதை வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது, செக் பண்ணிவிட்டு எல்லாம் வச்சுருக்கு. நம்ம ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பூட்டிங் இருக்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து சாஃப்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மென் தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அதை வார்ம் பூட்டிங் தன் தொடக்கம், அதாவது உடன் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் there are chances of data losses and damage, the system damage as the data might not have been stored properly. இந்த மாதிரி திடீர்னு ரீஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது ரீசெட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒர்க்கிங்கில் இருந்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்ஸோ இல்லை ஒரு சில ஃபைல்ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில கரப்ஷன்ஸு இல்லை டேட்டா லாஸு, அதாவதுன்னா அந்த இருக்கக்கூடிய மிஸ்மேட்ச்சு அப்படி இல்லை அப்படின்னா இது சம்சிங் மிஸ்டேக்ஸு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் தனியாக ஒரு 5 மார்க்கு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு. ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுது ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த சாப்டரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அதாவது கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில சின்ன சின்ன ஒரு பாயிண்ட்ஸு உங்களுக்கு உங்களோட நாலேஜுக்கு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. சரி, ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பாருங்கள், உங்களுக்கு 1 மார்க்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சாப்டர்ஸ் நடத்தினதுக்கப்புறமும் அந்தந்த சாப்டர்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ரிமெம்பரை ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த சாப்டர்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கன்சாலிடேட்டாக கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க இதில். ஸோ இது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி பாருங்கள், நான் ஒரு சிலதை படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சீன் எவ்ரிவேர் அரௌண்ட் அஸ் இன் ஆல் ஸ்பேஸ் ஆஃப் லைஃப். சரிங்களா? இது இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டில் ஆரம்பித்து நம்மளுக்கு ரேஷன் கார்டில் ஆரம்பித்து நம்மளுக்கு எஜுகேஷனில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் போகாத இடமே கிடையாது. சரிங்களா? இட் இஸ் an electronic device that processes the input according to the set of instructions provided to it and gives the desired output at the very fast rate. அதான் சொன்னேன் இந்த கம்ப்யூட்டரோட டெஃபினிஷன். நீங்கள் இதையும் கூட சேர்த்து எழுதலாம் 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா. பேஸ்ட் ஆன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லெவல் கம்ப்யூட்டர்ஸ் Based on various stages of development, computers can be divided into 6 different generations. ஒரு 5 மார்க் சொல்லி நீங்கள் எழுதிருந்தீங்க, ஞாபகம் இருக்குங்களா? 6 வகையான ஜென்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 6மே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 6 வகையாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்து த கம்ப்யூட்டர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வன்பொருள் மென்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கிய கூறுகளால் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் காம்பனண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். நம்ம தொட்டு உணரக்கூடிய எல்லா கணிப்பொறி பொருள்களுமே வன்பொருள்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. CPU இன்டர்பிரட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் த சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன். CPU என்ன பண்ணுதுன்னா சாஃப்ட்வேர் சொல்லக்கூடிய, அதாவது சிபியூவில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சாஃப்ட்வேர் நம்ம எந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிறோமோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வேலையை பிரித்து சரி பண்ணி கொடுது இந்த சிபியூட வேலை. The ALU is a part of the CPU where various computing functions are performed on data. ALUன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது சிபியூட பார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ALU, CU, மெமரி யூனிட் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதில் ALU அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்யூட்டிங் ப்ராசஸ்க்காக அதை டேட்டா வச்சு பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஒரு ஃப்ளோ ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது எந்த மாதிரியெல்லாம்
ப்ராசஸ் எந்த டைரக்ஷனில் போகணும், எந்த ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சிபியில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட் தான். சரிங்களா? அடுத்து an output devices is an output unit is the any hardware component that conveys information to the one or more people in user understandable form. அவுட்புட் யூனிட்னு ஒன்று இருக்குது. அந்த 2 மார்க் பார்த்திங்கன்னா அதோட டெஃபினேஷன் அப்படியே இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. இதுன்னா ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொண்டு செல்கிறதுக்காக பயன்படுத்துது, ஒருத்தருக்கோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ புரிகிற மாதிரி. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா மெமரி யூனிட் இஸ் ஆஃப் 2 kinds ஆஃப் ப்ரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. அதான் சொன்னேன் இல்லைங்களா, ரேம் ரோம் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தீங்களா 3rd சாப்டரில் உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ரேம் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மெமரி யூனிட் 2 வகையாக இருக்குது. ப்ரைமரி மெமரின்னு ஒன்று, செகண்டரி மெமரி ஒன்று அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துருந்துருக்கோம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு எல்லாம் மோஸ்ட்லி புக்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த 10 1 மார்க்ஸையும் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி என்ன பண்ணுறீங்க, எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த 5 மார்க்கை நீங்கள் எனக்கு எழுதி காட்டணும். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம், எதையும் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கோல்டு பூட்டிங், வார்ம் பூட்டிங் அப்படின்னு தனித்தனி 2 மார்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹவு டு பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மார்க் இருக்குது. ஸோ இதை கம்பல்சரி நீங்கள் ஒரே 5 மார்க் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் 2 மார்க்ஸ்க்கு யூஸ் ஆகும், நீங்கள் 5 மார்க்கே எழுதிடலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் அடுத்த கிளாஸில் அடுத்த சாப்டரில் ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.